என் ஆசை பூமகளே, எங்கிருந்த போதும் வாழ்க வாழ்க என் மகளே, எங்கிருந்த போதும் இமைகள் எழுதும் ஓசையில் இதயராக தாளாட்டு வானம் இறங்கி வாசலில் வந்து பாடும் தாளாட்டு. நைனா அழாத நைனா, நைனா நைனா அழாத நைனா. நீ ஏமா அழுகுற? மாப்பிள்ள, ஒரு பொண்ணு இந்த உலகத்துல என்னென்னலாம் கஷ்டப்படக்கூடாதோ எல்லாத்தையும் ராணி கஷ்டப்பட்டுட்டா. நானும் அவளை காப்பாத்தணும்னு கடைசி வரைக்கும் போராடினேன். ஆனா விதி அவ முடிவு அவளே தேடிக்கிட்டா. மாப்பிள்ள, அடுத்த ஜென்மன்னு ஒன்று இருந்தா ராணியே எனக்கு மவளா பிறக்கணும், முழு வாழ்க்கையை வாழணும். லட்சுமி, நான் காலையில இருந்து பாத்துட்டு இருக்கேன், போன் மேல போன் பண்ணிட்டே இருக்க. என்ன மச்சான் இப்படி சொல்றீங்க? நம்ம கல்யாணம் எவ்வளவு கிராண்டா நடக்க போகுது, ஒருத்தர் கூட மிஸ் ஆக கூடாது. அதனால தான் எல்லாருக்கும் ஃபோன் பண்றேன். ஹலோ, ஏய் பிரியா, எப்படி இருக்கடி? நான் நல்லா இருக்கேன். ஏய், வர முகூர்த்தத்துக்கு எனக்கும் மச்சனுக்கும் கல்யாணம். கண்டிப்பா குடும்பத்தோட வந்துரு. குட் மார்னிங் சார். மார்னிங். சரிடி, நான் அப்புறம் பேசுறேன். உட்காருங்க. வணக்கம் மேடம். வணக்கம், உட்காருங்க. என்ன பாஸ்கர், நந்திவரம் கிராமத்துல ஏதாவது தடயம் கிடைச்சதா? சார், நந்திவரம் கிராமம் ஃபுல்லாவே இன்வெஸ்டிகேஷன் பண்ணி பார்த்தாச்சு சார். எந்த ஒரு துப்பும் கிடைக்கல சார். பேய்ங்களாம், பிசாசுங்களாம், பூதங்களாம். ஆனா நானும் இது வரைக்கும் எதையுமே பார்க்கல சார். பேயி பூதம் பிசாசு வந்துதான் இந்த கொலைகள் எல்லாம் செய்யுதுன்னா நம்ம பேசாம சாமியாரு, இந்த மந்திரவாதி இவங்களை வர வச்சு அவங்க கிட்ட இந்த கேஸ கொடுத்துருவோமா? சார், அது நம்ம வேலை இல்ல சார். இது வரைக்கும் நம்ம நந்திவரம் கிராமத்துல துப்பு துறக்கிக்கிட்டு தான் இருக்கோம். இது வரைக்கும் நந்திவரம் கிராமத்துல ஒரு சடலம் கூட கிடைக்கல சார். இந்த மாதிரி கேஸ் நான் இதுவரையும் பார்த்ததே இல்ல சார். எவ்வளோ கேஸ் நம்ம சக்சஸ் பண்ணியிருக்கோம், ஆனா இந்த ஒரு கேஸ் மட்டும் இன்னைய வரைக்கும் எந்த ஒரு துப்பும் ஆதாரமும் கிடைக்கல சார். பாஸ்கர், இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட் சரியான அணுகுமுறையை கையாளலன்னு நான் ரொம்ப ஃபீல் பண்றேன். இந்த கேஸ்ல நான் தோத்துட்டனால என் மனசாட்சி எனக்கு இடம் கொடுக்கல. அதனால அந்த வேலையை நான் ரிசைன் பண்றேன். சார், என்ன மச்சான் சொல்றீங்க? வேலையை ரிசைன் பண்ண போறீங்களா? ஓகே பாஸ்கர், நம்ம இன்னொரு நாளைக்கு சார், உங்களை மாதிரி சின்சியரான ஆபீசர் ரிசைன் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். மச்சான், நான் கேட்டே இருக்கேன், நீ பதில் சொல்லாம இருந்தா எப்படி மச்சான்? எனக்கு தெரியும் மச்சான், நீ ஏன் வேலையை ரிசைன் பண்றேன்னு. உனக்கும் எனக்கும் எப்போ கல்யாணம் ஃபிக்ஸ் ஆச்சோ அப்பத்துல இருந்து உன்னால எதுலயுமே கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியல. இந்த கிராமத்துல நடக்கிற கொலைகளை மனுஷன் தான் பண்றானா இல்ல ஆவிங்க பண்ணுதான்னு தெரியாம இந்த வேலையை ரிசைன் பண்ற மச்சான். இந்த கல்யாணம் வேண்டாம் மச்சான். இப்பவே அப்பா கிட்ட சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்திடுற மச்சான். அவசரப்படாத. இந்த கொலைகளை எல்லாம் யாரு செஞ்சாங்கன்னு தெரிஞ்சதுனால தான், என் மனசாட்சி என்ன உறுத்துனால தான் இந்த வேலையை நான் ரிசைன் பண்றேன். என்ன மச்சான் சொல்ற? இது சொல்ல உனக்கு வெக்கமா இல்ல? ஏன் அந்த தப்பு நானே பண்ணியிருந்தாலும் என்னையும் அரெஸ்ட் பண்ண மச்சான். சட்டத்துக்கு முன்னாடி என்ன நிக்க வச்சிருக்கணும். நீ சொல்றது உண்மைதான், ஆனா என்னால அரெஸ்ட் பண்ண முடியல. மகாபாரதத்துல கௌரவரும் பாண்டவரும் எல்லாருமே உறவுகள் தான். அப்படி உறவுகளா இருந்தாலும் ஒருத்தர் அடிச்சு வெட்டி அவங்களே கொண்டுகிட்டாங்க. எதனால? பாஞ்சாலிக்கு ஏற்பட்ட அதே கொடுமையானதான் அன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மகாபாரதமே உருவாச்சு. ராவணன் இலங்கைக்கு சீதையை கூட்டிட்டு போனாங்களா தான் ராமாயணமே உருவாச்சு.
கண்ணகிக்கு ஏற்பட்ட அநீதியால தான் அன்னைக்கு மதுரை பாதி எரிஞ்சது. அதுக்கு காரணம் அதுலயும் ஒரு நீதி இருந்தது, அதுலயும் ஒரு அநீதி இருந்தது, அதுல ஒரு நியாயம் இருந்தது, அதுலயும் ஒரு அதர்மம் இருந்தது, அதுலயும் ஒரு தர்மம் இருந்தது. நம்ம நாட்டுல ஒவ்வொரு நதியும் பெண் பேரை சொல்லிதான் ஓடிட்டு இருக்கு. எந்த நதியும் ஆண் பேரை சொல்லல. நம் தேசத்தை பாரத தந்தை நம்ம சொல்றது இல்ல, பாரத தாய் தான் சொல்றோம். ஒரு பெண் இல்லைன்னா இந்த பூமியில எந்த ஒரு ஆணும் பிறக்க முடியாதுங்கிறத நம்ம எல்லாரும் உணரணும். இந்த உலகத்துல பெண் பாவம் பொல்லாதது. அது என்னைக்கும் கையவர்களை கொல்லாமல் விடாது. தாயம்ப கொண்டையில மச்சானே, ஆசை சுருடி வச்ச மச்சானே, குத்தால அருவியில மச்சானே, அத குளிக்கையில இறக்கி வச்ச மச்சானே, மச்சானே மச்சானே மச்சானே.